இறுதி காலத்தில் இயற்கையோடு இருக்க வேண்டும் என்பதற்காக எங்களோடு தான் இருந்தார். கடைசி காலம் வரைக்கும் எங்களோடு தான் இருந்தார். அதனால் நானும் எனது கணவர் டாக்டர் சவுந்தரராஜன் அவர்களும் கண்கோள் பார்த்து கொண்டோம். அவர் மறைந்திருக்கிறார் என்று என்னால் நம்ப முடியவில்லை. அதனால் அவரை 93 வயதாவது பிறந்த நாளையும் கொண்டாடினோம். அவருக்கு இறுதி சடங்கு 5 மணிக்கு இறுதி ஊர்வலம் கிளம்பி விருகம்பாக்கம் இடுகாட்டில் நிறைவு செய்கிறோம். நிறைவான வாழ்க்கை வாழ்ந்தவர். கடைசி காலத்தில் கூட தமிழக மக்களுக்கு வாழ்த்துக்களை சொல்லுங்கள் என்று எங்களுக்கு எப்பொழுதுமே அறிவுரை சொல்லி எங்களை வளர்த்திருக்கிறார். நேரடியாக தந்தை என்று இருந்ததை விட நாட்டுக்கு ஒரு தொண்டன் என்ற வகையிலேயே அவரது வாழ்க்கை இருந்திருக்கிறது. உங்கள் அனைவரின் சார்பிலும் உங்கள் சகோதரியாக அவரின் ஆன்மா சாந்தி அடைய வேண்டும் என்று பிரார்த்தித்து, ஒரு நல்ல மனிதர், நேர்மையான மனிதர், அரசியலுக்காக எந்த வகையிலும் தனது கொள்கையை விட்டு கொடுக்காதவர், நேர்மையை விட்டு கொடுக்காதவர், கடுமையான உழைப்பாளி, நல்ல பழக்க வழக்கங்களை உள்ளவர். 4 மணியிலிருந்து இரவு 11 மணி வரைக்கும் வாழ்க்கையை நேரடியாக நேர்மறையாக நடத்தக்கூடியவர். படிப்பாளி, 2 MA படித்திருக்கிறார். அந்த காலத்திலேயே புத்தகங்கள் தான் அவரது வாழ்க்கை. ஆக அப்படிப்பட்ட அப்பாவை இழந்து தவித்து கொண்டிருக்கிறேன். போய் வாருங்கள் அப்பா. அடிக்கடி நான் சொல்வதுண்டு, மருத்துவம் தானே படித்திருக்கிறீர்கள், தமிழ் கொஞ்சம் நன்றாக பேசுகிறீர்களே என்று கேட்கும் பொழுது, தமிழ் கற்றதனால் நான் தமிழ் பேசவில்லை, தமிழ் என்னை பெற்றதனால் நான் தமிழ் பேசுவேன் என்று பெருமையாக என்னை பேச வைத்தவர். நேரடியாக எனக்கு எங்கள் அப்பா எதுவுமே சொல்லி கொடுத்ததில்லை. ஆனால் அவரது ஒழுக்கத்தையும் நேர்மையும் பார்த்து பார்த்து வளர்ந்தவள் நாள். தேசமும் தெய்வீகமும் எனது 2 கண்கள் என்று சொல்லி வளர்த்தவர். அதனால்தான் இன்றும் நான் தேசியத்தையும் தெய்வீகத்தையும் 2 கண்களாக போற்றி கொண்டிருக்கிறோம். மிகுந்த தேசபக்தியும் தெய்வ பக்தியும் உள்ளவர். அவரை இழந்து வாடுகிறோம். ஆனால் துணிச்சலாக இருக்க வேண்டும், தமிழ் பேச வேண்டும், நேர்மையான அரசியல்வாதியாக இருக்க வேண்டும், எதற்கும் தலைகுனியக்கூடாது என்று அவரது வாழ்க்கையை பின்பற்றி அவர் என்னவெல்லாம் இந்த தமிழக மக்களுக்கு செய்ய வேண்டும் என்று நினைத்தார் அவர் வலியுறுத்தி அதை நாங்கள் செய்து முடிப்போம், செய்து முடிப்பேன். உங்கள் சகோதரியாக அனைவருக்கும் என் தந்தை இழந்து வாடும் நீங்கள் எல்லாம் இந்த நேரத்தில் வந்து ஆறுதலை தந்ததற்கு நான் எனது வழக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன்.